ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, புத்தி சொல்லி என்னோடு அவர் பேசினதாவது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, for thus the Lord spoke to me with mighty power. மிகுந்த வல்லமையோடு அவர் என்னோடு பேசி எனக்கு போதித்தார். and instructed me. அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் போதிக்கிறார். வல்லமையுள்ள அவருடைய பலத்தோடு அவர் அவனோடு பேசி அவனுக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? இந்த ஜனங்கள் 12ஆம் வசனம், கட்டுப்பாடு என்று சொல்லுகிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும், சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. ஆண்டவர் மிகுந்த வல்லமையோடு அந்த தீர்க்கதரிசியோடு பேசின வார்த்தைகள், நமக்கும் அந்த வார்த்தைகள் தேவையாயிருக்கிறது. இந்த நாட்களிலே இந்த ஜனங்கள், you are not to say it's a conspiracy. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஜனங்கள் அப்படியே பயந்து எப்படி ஆகுமோ ஏது ஆகுமோ என்று இந்த ஜனங்கள் பயப்படுகிறது போல நீ பயப்படாதே. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும், சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். It is the Lord of hosts whom you should regard as holy. அவரையே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். And he shall be your fear and he shall be your dread. அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. தேவனுடைய ஜனங்கள் மத்தியில இந்த பயமும் இந்த பயபக்தியும் இல்லாதனாலதான் பலவிதமான பயங்கள் வந்து சூழ்ந்து கொள்கிறது. இந்த உலகத்தார் பயப்படுகிறது போல அநேக காரியங்களுக்கு பயப்படுறோம். இந்த உலகத்தார் நாள் நேரம் பார்க்கிறது போல பார்க்கிறோம். தேவனுக்கு மட்டுமே நாம் பயந்திருந்தால் அதில் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வருகிற வியாதிகள், பிரச்சனைகள், பண கஷ்டங்கள் எதுக்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு மட்டுமே நாம் பயந்திருந்தால். ஆதி அப்போஸ்தலர்களும் தேவனுடைய பரிசுத்தவான்களும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அவர்கள் பிரதானமாய் தேவனுக்கு பயந்தார்கள். அதனால அவங்க எதுக்குமே பயப்படல. ஆதி திருச்சபையில சிமிர்னா சபை வெளிப்படுத்த ஸ்டேட்ல எழுதியிருக்கு. அந்த சபையின் மூப்பர், இந்த சபையை நடத்தின மூப்பர் பாலிகிராப் அவருடைய பேர். அவர் 80 வயதுக்கு மேல அவருக்கு வயதாயிருக்கு. அங்கே இப்போ கேட்டது போல ஆரம்ப நாட்களில் உபத்திரவங்கள். அப்ப அவரை பிடித்து கொண்டு போய் அவரை நியாயம் தீர்த்து, இயேசுவை கர்த்தர் என்று நீ அறிக்கை செய்யக்கூடாது, அப்படி நீ செய்தால், அவரை மறுதலிக்கவில்லை என்றால் உன்னை நாங்கள் கொன்று போட்டுவிடுவோம் என்று சொன்னார்கள். தள்ளாடின அந்த வயதில், 82 83 வயதில்
அந்த சபையின் மூப்பர் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ இத்தனை வருடங்களாக என்னுடைய ஆண்டவரை நான் பின்பற்றி வருகிறேன். இந்த 80-82 வயது வரைக்கும் அவரை நான் பின்பற்றி வருகிறேன். அவர் ஒருபோதும் என்னை கைவிட்டதில்லை. அவர் எந்த விதத்திலும் என்னை கைவிட்டதே இல்லை. அப்படிப்பட்ட என்னுடைய ஆண்டவரை நான் எப்படி மறுதலிப்பேன்? எப்படி அவர் என்னுடைய ஆண்டவர் இல்லை என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னார். அங்கே நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த அந்த நியாய சாஸ்திரி, அவரை நியாயம் தீர்த்தவர், அவருடைய தள்ளாடுகிற வயதை பார்த்து, இந்த தள்ளாடுற வயசுல நீங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டு மரித்து போக வேண்டும்? உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. நீங்கள் ஒரே ஒரு முறை இயேசுவை மறுதலித்து விடுங்களே என்று சொன்னாராம். அதுக்குதான் அந்த பதில் அவர் சொன்னார். இத்தனை வருடங்களாய் என்னை அவர் கைவிடவே இல்லை, எனக்கு ஒரு தீங்குமே செய்யவில்லை அவர், நான் எப்படி அவரை மறுதலிப்பேன் என்று சொன்னாராம். அப்புறம் அவரை கொண்டுட்டு போயிட்டு வைக்க பொருளை வச்சு கொளுத்தி அவரை சாவடிச்சாங்களாம். அப்பயும் கூட அவரை கூட்டிட்டு போனவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம, நான் வர்றேன், நான் என்னுடைய ஆண்டவருக்காக என்னுடைய உயிரையே கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் தானாகவே முன் வந்து அந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அப்படித்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பாவியான என்னை தேடி வந்து ரட்சித்து எனக்காக உயிரையே கொடுத்த என்னுடைய ஆண்டவரை நான் எப்படி கைவிடுவேன்? எப்படி அவருக்கு விரோதமாய் நடந்து கொள்வேன் என்று சொல்கிற ஜனங்கள் தான் அன்றைக்கு இருந்தார்கள். அவரே என்னுடைய பரிசுத்தம், அவரே என்னுடைய பயம், அவரே எனக்கு அச்சமாய் இருப்பாராக என்று அவர்கள் வாழ்ந்தார்கள். கடைசி நாட்களிலே வாழ்கிற நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? எதற்கெல்லாம் நாம் பயப்படுகிறோம்? மரணத்துக்கு பயப்படுகிறோம், வியாதி வந்தால் பயப்படுகிறோம், வேலையில் ஒரு பிரச்சனை வந்தால் பயப்படுகிறோம். எவ்வளவோ காரியங்களுக்கு நாம் பயந்து 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 இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு, ஜனங்கள் பயம் என்று சொல்கிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் பயந்து கொண்டில்லாமல், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுடைய பயமும் அச்சமும் ஆயிருப்பாராக. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாய் இருக்க வேண்டும். எதுக்குமே நாம் பயப்படவே கூடாது. இந்த உலகத்துல நம்முடைய தேவனை தவிர நாம் எதுக்குமே பயப்படக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை இந்த வார்த்தையின்படி நாம் சீர்தூக்கி பார்ப்போம். எதற்கெல்லாம் நாம் பயப்படுறோம்? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். எப்ப சொன்னார் அந்த வார்த்தையை? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாம் பிடித்துக் கொள்கிறோம். ஆனால் எந்த கான்டெக்ட்ல அதை சொன்னார்? 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். சொல்ல முடியுமா? தேவனுடைய ஜனங்களாகிய நாம், எனக்கு பண ஆசை இல்லை, எனக்கு இருக்கிறது போதும் என்று நான் எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால்தான் அவர் சொல்கிற வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்ளிகபிள் ஆகும். அது இல்லாம நான் பண ஆசை உள்ளவனா, எனக்கு இருக்கிறது பத்தல அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல், தேவ ராஜ்யத்தை தேடாமல் இந்த உலகத்தையும் பணத்தையும் நான் தேடிக்கொண்டே இருந்தால் அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையை பலிக்காது.
இந்த உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் தேவன் ஜனங்களாகிய நாம் இரண்டுக்கும் மத்தியிலே ஊசலாடி கொண்டே இருக்கிறோம். இந்த உலக பொருளையும் நான் நேசிக்க வேண்டும், தேவனையும் நேசிக்க வேண்டும். வட துருவத்தையும் தென் துருவத்தையும் சேர்த்து வைக்க பிரயாசப்படுவது போல நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது எப்படி நடக்கும்? தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அதையெல்லாம் இந்த உலகத்தார் நாடி தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தேடிக்கொண்டே இருக்கட்டும், இந்த உலகத்தார் தேடிக்கொண்டே இருக்கட்டும், அதன் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நீங்கள் என்னையும் என்று ராஜ்யத்தையும் அவருடைய என்னுடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார் அன்றைக்கு மலைப்பிரசங்கத்துல. ஆனால் நாமோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறதே இல்லை. இந்த உலகத்தையும் இந்த உலக பொருள்களையும் தேடிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டே இருக்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையை. லூக்கா 12 29 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் உங்களை கேட்கக்கூடாது, கேட்காதீங்கன்ற. ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும். எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்று தெரியுமோ, அதைவிட அதிகமாய் நம்முடைய பரம தகப்பனுக்கு நமக்கு என்ன தேவை என்று தெரியும். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவையை அறிந்தவர். நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இதுக்காகவே நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்காதீங்க, இதுக்காகவே நீங்க தேடிக்கொண்டிருக்காதீங்க. இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். உலகத்தாருடைய வேலை, உங்களுடைய வேலை அல்ல. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். He knows that you need them. உங்களுக்கு என்ன தேவை என்று உங்களுடைய தேவனுக்கு, உங்களுடைய பரம தகப்பனுக்கு தெரியும். அதனால தேவ ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வார்த்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்க பிரயாசப்படுறோம். தேவனே, நீர் எனக்கு போதும், உங்களுடைய கிருபை எனக்கு போதும். என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே உங்களுடைய கிருபை எனக்கு போதும். எனக்கு தேவைகள், எனக்கு பிரச்சனைகள், எனக்கு வியாதிகள், எனக்கு உபத்திரவங்கள் எது இருந்தாலும் உங்களுடைய கிருபை எனக்கு போதும். அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The grace is sufficient for us. இதை என்னுடைய வாழ்க்கையை நான் ருசித்திருக்கிறேன். ருசித்துத்தான் உங்களிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை நான் ருசித்திருக்கிறேன். அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாய் இருந்திருக்கிறது, இன்றும் இருக்கிறது, இனியும் இருக்கும். பவுல் சொன்னது போல, பவுலுக்கு ஆண்டவர் சொன்னது போல, என்னுடைய கிருபை உனக்கு போதும். அப்படிதான் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கணும். இன்னும் பத்தல, இன்னும் பத்தல, இன்னும் பத்தல. வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு சொந்த வீட்டை தேவன் கொடுத்திருக்கிறார். சொந்த வீட்டை கொடுத்தவர்களுக்கு இவர்கள் இன்னொருத்தருக்கு வாடகை விடுவதற்கு அளவுக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார். இன்னும் பத்தல. சைக்கிள்ல போனவங்களுக்கு மோட்டார் சைக்கிள், மோட்டார் சைக்கிள்ல போனவங்களுக்கு கார். இன்னும் பத்தல. தேவன் என்ன செய்ய முடியும்? அவரை கனம் பண்ணி, அவரை பரிசுத்தம் பண்ணி வாழ வேண்டிய நாம் இந்த உலகத்தின் பின்னாடி போய் கொண்டிருக்கிறோமா? இந்த உலகம் தேடுகிறதையும் இந்த உலகம் பயப்படுகிறதுக்கும் நாம் பயந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு வார்த்தையை நான் பழைய பாட்டில வாசித்து அப்படியே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டுமா?
லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. எல்லாரும் எடுத்தீங்களா வேதத்தை? வாலிபர்கள் எல்லாரும் வேதத்தை திறந்துட்டீங்களா? லேவியராகமம் 10ஆம் அதிகாரம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாவும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவர்கள் சன்னதியில் கொண்டு வந்தார்கள். ஆரோனையும் ஆரோனுடைய குமாரர்களையும் தேவன் ஆசாரிய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார். இந்த ஆரோனுக்கு 4 குமாரர்கள். இந்த ஆரோனையும் இந்த 4 குமாரர்களையும் மோசே ஆசாரிய ஊழியத்திற்கென்று அவன் ஆயத்தப்படுத்துகிறான். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தேவன் அங்கே அவர்களை சந்திக்கிறார். அதை 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. தேவன் மகிமையாய் அங்கே எழுந்தள்ளுகிறார் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே. அப்பொழுது இந்த 2 பேரும் துணிகரமாய் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்து நிமித்தம் துணிகரம் கொண்டு தேவன் சொல்லாத ஒன்றை செய்கிறார்கள். அது என்ன என்பதை நீங்கள் வேதத்தை தியானித்து பைபிள் கமெண்ட்ரியை தியானித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைய காலையில நான் பைபிள் கமெண்ட்ரி எடுத்து இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் வாசித்து பார்த்தேன். நிறைய காரியங்களை அங்கே நான் பார்த்தேன். என்னதான் இவர்கள் தவறு செய்தார்கள் என்று. தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவர்கள் சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட தன்னுடைய ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்ட ஆசாரிய ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்ட ஆரோனின் குமாரர்கள் 2 பேர் அவர்கள் துணிகரம் கொண்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தேவன் அவரை விட்டு வைக்கவே இல்லை. கர்த்தருடைய சந்நிதியை செலுத்தார்கள். ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கு. தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்ளுவதற்கு மேல் எவ்வளவு கண்டிப்பா இருக்கிறார் பாத்தீங்களா? புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அனனியாவும் சப்பிராளும் விழுந்து செத்தார்கள். என்ன அவங்க பெரிய தவறு செஞ்சுட்டாங்க? அவங்களுக்கு இருந்த நிலத்தை விட்டு ஒரு பகுதியை மறைத்து வைத்து கொண்டு வந்து பேதுருவின் பாதத்திலே வைத்தார்கள். மாயமாக பண்ணாங்க, நடித்தாங்க. தங்களுக்கென்று ஒன்றை மறைத்து வைத்துக் கொண்டு எதையுமே செய்யாத போல தேவனுடைய சமூகத்திலே வந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நியாயம் தீர்த்தார், விழுந்து செத்தார்கள். இங்கே இவர்கள் துணிகரம் கொண்டு அந்நிய அக்னியை கொண்டு வந்ததுனால தேவன் அவர்களை அடித்தார், செத்தார்கள். அடுத்து பாருங்க. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். இந்த வார்த்தையை தான் நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். Those who come near to me, என்னிடத்திலே வருகிறவர்கள் என்னை பசுத்தம் பண்ண வேண்டும், எனக்கு பயப்பட வேண்டும், என்னை சகல ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை மையப்படுத்த வேண்டும், தங்களை மையப்படுத்தக்கூடாது. இங்க யாராவது வந்து நின்று தங்களை மையப்படுத்த பேசினாங்கன்னா தேவன் அவர்களை விட்டு வைப்பாரா? அப்பிரயோஜமான ஊழியக்காரன், நான் செய்ய வேண்டியது மட்டுமே செய்தேன் என்று மார்பிலே அடித்துக் கொண்டு இருக்கிற மனிதர்களைத்தான் தேவன் அங்கீகரிப்பார். தேவனே நீ பெரியவர், பரிசுத்தர்,
நாங்களோ அருவருக்கப்படத்தக்கவர்கள். நீர் உயர்விலிருந்து உண்டானவர், நாங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். எங்கள் ஆத்துமா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த பூமியை பன்றியை போல பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உம்மை குறித்த அறிவும் உணர்வும் வெளிப்பாடும் எங்களுக்கு இல்லை. உம்மை குறித்த மகிமையை நாங்கள் தேடாதவர்களா, எங்களுடைய மகிமையை நாங்கள் தேடிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருந்து விட்டால் எவ்வளவு நல்லது. அநேகருக்கு இந்த உணர்வு இல்லை. மெய்யாலுமே நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்திலே இங்கே வந்து பேசுவதற்கு எனக்கு பயமா இருக்கிறது. பாத்தீங்களா அந்த வார்த்தையை? என்னிடத்திலே சேருகிறவர்களால் நான் பசுத்தம் பண்ணப்பட்டு அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் பார்ப்போம். அருமையா எழுதியிருக்கு. Then Moses said to Aaron, "It is what the Lord spoke, saying, by those who come near me, I will be treated as holy." என்னிடத்திலே வருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். என்னை போலவே நீங்களும் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அவரை போலவே அவருடைய ஜனங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். And before all the people I will be honored. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன். தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் மாறாதவர். அவருடைய மகிமையை அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த மகிமையை யார் எடுத்துக்கொண்டாலும் தேவன் அவர்களை விட்டு வைக்கவே மாட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு ராஜா தன்னை மையப்படுத்தியதுனால புழுத்து செத்தான், அப்படியே விழுந்து செத்தான் ஜனங்களுக்கு முன்பாக. யார்? அந்த ஏரோது. இதெல்லாம் நமக்கு ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும். தேவனே, இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து எங்களுடைய நுகத்தடியை முறித்து அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்து உமக்கென்று எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராயிருக்க நீர் விரும்புகிறீர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், மெய்தான் ஆண்டவரிலே வருவதற்கு முன்பதாக நாம் அறியாமையிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியே நாள் நேரம் பார்த்து கொண்டு பலவிதமான சடங்காச்சாரங்களை நம்ம ஈடுபடுத்திக் கொண்டு புறஜாதியாருடைய வழக்கத்தின்படி நாம் என்னென்னவோ செய்து கொண்டிருந்தோம். ராகு காலம் பார்க்கறது, யமகண்டம் பார்க்கறது, நல்ல நாளா நல்ல நேரமா அதுவா இதுவா என்னென்னவோ செய்கிறோம். இந்த உலக வழக்கம் அதெல்லாம் வேதத்தில் இருக்கு. லேவியர் ஆரம்பத்துல குறி சொல்லுகிறவர்களும் அஞ்சனம் பார்க்கலும் கொலை செய்யப்பட வேண்டும். They are dealing with the demon spirits. குறி கேட்கிறவங்க, அஞ்சனம் பார்க்கிறவங்க, நாள் நேரம் பார்க்கிறவங்க, அவர்கள் பிசாசோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அசுத்த ஆவிகளோடு அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். They must be killed. அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இருக்கு லேவியர் எடுத்து வாசி பாருங்க. அவர்கள் பயப்படுகிற மாதிரி நீங்க பயப்படாதீங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று நீங்கள் பயப்படாதீங்க. என்ன எனக்கு மட்டும் நீங்க பயந்து விட்டால் போதும் என்றுதான் ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் நாம் கேட்கிறோமா? சபையில் இருக்கிற ஜனங்கள் கூட குறி கேட்கிறது, நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, இந்த வழக்கத்தில் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் வந்தால்
அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களே நியாயம் வைத்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் பசுத்தராயிருக்கிறது போல அந்த அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பசுத்தராயிருங்கள். எல்லாவற்றிலேயும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நடக்கையிலும் நீங்கள் பசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்கிறது லேவியராகமத்தில் பல இடங்கள் எழுதியிருக்கு. சகோதரன் நம்ம வார்த்தை எடுத்து காண்பிக்கிறார். நிறைய இடங்கள் எழுதியிருக்கு லேவியராகமத்தில். 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக இருக்கு நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். தேவன் சொல்லுகிறார். 27 அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். தேவன் அவ்வளவு கடுமையா இருந்தார். ஏன் தெரியுமா? அப்படி அவர் கடுமையா இல்லைன்னு சொன்னா அந்த ஜனங்கள் தண்ணியை எடுத்துக் கொண்டு வீணாகி போய்விடுவார்கள் என்றுதான் அப்படியெல்லாம் அவர்களை நடத்தினார். இன்றைக்கு அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு தேவனுடைய ஜனங்களுக்கு. இந்த உலகம் போகிற போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு நான் வருவேன், அந்த உலக போக்கிலையும் போய் கொண்டிருப்பேன். How is it possible? 2 துருவங்களை எப்படி ஒன்று சேர்ப்பது? இந்த உலகமும் தேவனும் 2 துருவங்கள் போல. ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாய் தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். We are strangers. இந்த உலகத்திலே நாங்கள் பரதேசிகள். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய வீடோ பரலோகமாயிருக்கிறது. அங்கே இருந்து வருகிற நம்முடைய ஆண்டவரை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுவரைக்கும் நாம் இந்த உலகத்திலே பரதேசிகளாய் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாமோ இந்த உலகத்தை அப்படியே கட்டியாய் பற்றி கொண்டு இந்த உலகத்திலே நாம் இன்னும் 1000 வருடம் வாழ 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 வேண்டியவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று வாக்கிங் போன ஒரு ஸ்திரீ இன்னைக்கு செத்து போயிட்டாங்க. ரோட்ல வாக்கிங் போன ஒரு ஸ்திரீ இன்னைக்கு செத்து போயிட்டாங்க. அவங்க அடக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இளம் வயசு ஸ்திரீ. நம்முடைய நிலைமை என்ன? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் உங்களுடைய பழைய வாழ்க்கையில் இருந்து நீங்கள் எப்படி மீட்கப்பட்டீங்க? சாதாரண விஷயமா அது? ஏதாவது ஒரு விலையை கொடுத்து தேவன் உங்களை மீட்டெடுத்தாரா? என்ன விலை கொடுத்தார்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எவ்வளவு பெரிய விலையை கொடுத்து ஆண்டவர் நாம் மீட்டெடுத்திருக்கிறார். அதற்கு தகுதியானவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டாமா? இதைத்தான் தேவன் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். என்னிடத்திலே சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். I must be honored before the people. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் என்னுடைய நாமம் ஜாதியின் மத்தியிலே உயர்ந்திருப்பதாக என்று ஆண்டவர் சொன்னார். பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அந்த வார்த்தை. இந்த உணர்வோடு நாம் வாழ்ந்துவிட்டால் எவ்வளவு நல்லது. உம்மிடத்திலே நாங்கள் சேருகிறோம் ஆண்டவரே.
உமக்கு பயந்து உம்மை பரிசுத்தம் பண்ணி உம்மை மையப்படுத்தி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்றுதான் நான் பயந்து என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆரோன் தன்னுடைய மகன்கள் அவனுடைய கண்ணெதிரே விழுந்து செத்து போறாங்க. ஆனால் அவனோ வாய் பேசாமல் இருக்கிறான். தேவனுடைய மகிமையை பார்த்து தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்து வாயை மூடிக்கொண்டிருக்கிறான். ஒரு பேச்சும் பேசலாம். மோசே பேசணும்னே அவன் பேசவே இல்லை. ஆரோன் பட்சிக்கிற அக்கினியிடத்தை நாம் வந்திருக்கிறோம். God is a consuming fire. நாம் யாரிடத்திலே வந்திருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை நான் காண்பித்து உங்களுக்கு முடிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து, நீங்களோ சீயோன் மலைநிலத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும், சபை என்பது அதுதாங்க பரம எருசலேம், பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும். இங்கே தேவதூதர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சபை கூடுதலை தேவதூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வு நமக்கு இருக்கா? 1000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். சபை என்பது அதுதான், பரலோகத்திலே பேரெழுதப்பட்ட முதற் பேரானவர்கள். யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனுக்கும் அவர்தான் நியாயாதிபதி. ஒரு மனிதன் பிறந்தானா அவன் இறந்து தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவனாயிருக்கிறான். தேவன் அவன் ஒவ்வொரு மனிதனையும் நியாயம் இருப்பார். எல்லா மனிதர்களுக்கும் அவர்தான் நியாயாதிபதி. பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தனாகிய இயேசுவிடத்திற்கும். போன வாரம் கேட்டோம், புது உடன்படிக்கைனா என்ன, அதை எப்படி ஆண்டவர் ஸ்தாபித்தார் என்று. தன்னுடைய உயிரையே கொடுத்து அந்த புது உடன்படிக்கையை ஆண்டவர் ஸ்தாபித்தார். ரசீதர்களுக்கு சொன்னார், அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுத்து புது உடன்படிக்கையினால் ஆன இந்த ரத்தம் என்று சொன்னார். அந்த ரத்தத்தை பார்த்து அப்படின்னா, என்னுடைய உயிரையே கொடுத்து புது உடன்படிக்கையை நான் ஸ்தாபிக்க போகிறேன் உங்களுக்காக என்று சொன்னார். அப்படிப்பட்ட புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினருக்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்க துடித்தது, ஆனால் இயேசுவின் ரத்தமோ பரிந்து பேசினது. அதான் ஆபேலுக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி இருக்கிறதுனால பேசுகிறதுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் பேசும்போது, தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசும்போது நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். செவி கொடுக்க மாட்டோம், இது யாருக்கோ பேசுறாங்க இவங்கன்னு சொல்லி நீங்க அஜாக்கிரதை இருக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்றார். ஏனெனில் பூமியிலே பேசினவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவரிடத்திலே கிட்டி சேர்கிறவர்கள் அவரை பரிசுத்தம் பண்ணி ஜனங்கள் முன்பாக அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த உணர்வோடு நாம் சபை கூடுவோம். தொடர்ந்து அப்படி தேவனை மகிமைப்படுத்தி வாழ, அவருக்கே பயந்து வாழ நாம் பிரயாசப்படுவோம். அப்படியா தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த நாளிலும் தென்காசி சபையில் வந்து உங்களோடு கூட கர்த்தரை நினைவுபடுத்துவதற்கு, அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் இந்த நாளை முன்குறித்து கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். நான் கேட்டுக்கொண்டிருந்த போது ஆண்டவர் எவ்வளவாய் என் மீதும் உங்கள் மீதும் பெரியமாய் இருக்கிறார் அப்படிங்கிறது குறித்து நான் யோசிக்கிறேன்.
இதோ பிரமாணத்தின்படி ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஏதோ ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் ஜனங்களும் அதை அறியவில்லை. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு மறைப்பிரசங்கத்தை பேசினார். ஏன் பேசினார் என்பதை அவர்கள் அன்றைக்கும் அறியவில்லை. அதே போல இன்றைக்கும் நாம் அறியாமல் இருக்கணும் சொன்னால் நாம் பயந்து கொண்டே இருக்கோம். ஆனால் அவர் ஏன் சொன்னார், அவருடைய முடிவு என்ன அப்படிங்கிறதை குறித்து, அவருடைய இதயத்தில் நம்மை குறித்து என்ன பாடம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கணும் சொன்னால் நாம் பயப்பட மாட்டோம். அதை குறித்து லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31-32 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே, சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அதுதான் காரியம். ஏதோ பயப்படாத அப்படின்னு சொல்ல காரியம் இல்லை. ஆண்டவர் என் மீது எனக்கு ஒன்றை கொடுப்பதற்கு பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு என்று ஒன்றை கொடுக்க பிரியமாயிருன்னு சொன்னா நான் அதை ஆசையோடு வாங்கி கொள்ளும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாயிருக்கும். அவர் ஒன்றை கொடுக்க பிரியமாயிருக்கும் போது நான் வாங்கி கொள்வதற்கு எவ்வளவு சோர்வாய்ப்பா இருந்தேன்னு சொன்னா கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கும்? நாம எப்படி வந்திருக்கிறோம் சபைக்கு? தேவன் ஒன்றை கொடுக்க ஆவலாக இருக்கும். பிரியமானவர்களே, அப்படி பார்க்க முடியுதா? ஒரு காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். இதே லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே எலிசபெத் மரியா 2 பேர் இருக்கிறாங்க. எலிசபெத்துக்கு வயசாயிடுச்சு, குழந்தை இல்லை. மரியாளுக்கு கல்யாணமே ஆகல. இவளுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்குறாங்க. எலிசபெத்துக்கு குழந்தையே இல்லை. 2 பேருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? 2 பேரும் ஒரு வயதானவர், ஒரு வாலிப ஸ்திரீ. இவளுக்கு எப்படி இருக்கும்? எலிசபெத்துக்கு எப்படி இருக்கும்? ஆனா ஆண்டவர் சொன்ன உடனே தேவதூதன் சொன்ன உடனே அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டு இவன் நேர எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு போறான். எலிசபெத் வீட்டுக்கு போன உடனே அங்கே பார்க்கிறோம், எலிசபெத் சொல்றான் 41. எலிசபெத் மரியாளுடைய வாழ்க்கையை கேட்ட பொழுது உடைய வயசில் இந்த பிள்ளை புள்ளித்து எலிசபெத் பரிசுத்தாவியினால் ஏற்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் புள்ளிட்டு. பிள்ளை எங்க இருக்கு? எலிசபெத்துடைய வயிற்றில் இருக்கு. ஆனா மரியாளுக்கு கற்பனை தெரிவிக்கப்படலை. ஆண்டவருடைய தாயார் இப்படித்தான் நாம் ஆண்டவரை பார்க்கிறோமா? என் ஆண்டவருடைய தாயார் இப்படி பார்த்தோம்னு சொன்னா பின்னாடி என்ன ஓத்திரம் வருது, என்ன பாடுகள் வருது, என்ன நிந்தை வருது, இதை பற்றி என்ன இல்லை, கவலையே இல்லை. அப்படித்தான் இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்துல நாம் அறிந்திருக்கோம்னு சொன்னா எப்படிப்பட்ட உபத்திரவத்தையும் எப்படிப்பட்ட பாடுகளையும் தேவன் நம்மை நிலைநிறுத்துவார். அதுதான் காரியம். தேவனை அழைத்திருக்கிறார், தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். ஆதி நாட்கள்ல அப்போஸ்தலர் காலத்துல கடுமையான உபத்திரவம். எங்கேயுமே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச முடியல. ஆனா அந்த ஜனங்கள் இந்த பூமியை இன்றைக்கு நாம பூமியை நேசிக்கிற மாதிரி, பூமி பிரிவுகளை நேசிக்கிற மாதிரி அவங்க நேசிக்கல. அவங்க தான் உண்மையான சீடர்களாய் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் தாகமும் நமக்கு இருக்குன்னு சொன்னா அவங்கள போல நாம இன்றைக்கு வாழ முடியும் பிரியமானவர்களே. அது நம்ம இதயத்துல எப்பொழுதும் பொழுது தெரியும், எப்பொழுதும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எலிசபெத் வாழ்த்தின உடனே மரியாள் வாழ்த்தினுடைய எலிசபெத்தினுடைய வயிற்றுல பிள்ளை துள்ளிட்டு. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் சபைக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு இருக்குதா? ஏதோ கடமையாய் போயிட்டோம்னு சொன்னா நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தருக்கு நிற்க முடியாது. ஆனா அத்தனை பாடுகளையும் மரியாள் ஏற்றுக்கொண்டார். எப்படி?
பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டார். இன்றைக்கு நாம் இப்படி பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருந்தோம்னா உபத்திரவத்தை பார்த்து நாம் பயப்படவே மாட்டோம். அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் அங்கே சிறைச்சாலையில் போய் பவுல் வெளியே வர்றார். அங்க அடிபடுறார். அனுப்பி அனுப்பும்போது 39, 16, 39 பார்த்தீங்கன்னா அவருடைய தயவாய் பேசி, நீங்க முன்னாடியெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க, அவருடைய தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். இதுதான் அவர் கொடுத்த இயேசு சொன்ன அதிகாரங்கள் நடைபெறுகிறது. அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து புறப்பட்டு லீவியாவிற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆர்வம் சொல்லி போய்விட்டார்கள். ஒரு தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்கள் இப்போ யாருக்கு ஆர்வம் சொல்றான்? சிறைச்சாலையில் போய் அடி வாங்கி மிதி வாங்கி பாடுபட்டு வர்றவன் வெளியில் இருக்கிறவங்களுக்கு போய் வேதத்தில் பார்த்தீங்கன்னா லீவியாவிடத்துக்கு போய், ஏன் அங்க ஒரு ஆண் இல்லையா? அப்போ இது எப்படி இருக்குன்னா அங்கே ஆண்டவர் பெண்கள் எப்படியா இருந்தாங்க அந்த அந்த உபத்திரவத்தின் நாட்களிலும் தேவனை அறிந்திருந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்த பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை காண்பதற்கு அங்கே லீவியால எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ லீவியாவிடத்துக்கு போய் இன்னைக்கு யாராவது ஒருத்தன் சட்டவிரோதமான செயல்களை செஞ்சோம்னு சொன்னா யாராவது நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது சட்டவிரோதமான செயல். ஆனா அங்கே லீவியாவிடத்துக்கு போய் அங்கே லீவியாவை ஏற்றுக்கொண்டார் ஒரு சகோதரி. இன்னைக்கு அப்படிப்பட்ட சகோதரிகள் எழுதணும். சகோதரன் ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்தை பற்றி பேசுகிறோம், சீசத்துவை பேசுகிறோம். இப்படிப்பட்ட விசுவாசமும் வாழ்க்கையும் தைரியமும் பரிசுத்த ஆவியும் நிரந்தரம் சொன்னா அவங்க தான் நம்மளை கண்டு இருக்கணும், உலகம் தான் நம்மளை கண்டு பயப்படணும். ஆதி நாட்கள் அப்படித்தான் இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்துல 9ல் அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளிலிருந்தும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஒரு காலம் உபத்திரவம் பெருக்கம் எதுல இருக்குன்னு சொன்னா இதுல சமாதானம், சபையில் என்ன இருக்கணும்? சமாதானம், அடுத்து பக்தி விருத்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பரிசுத்த ஆவியின் ஆறுதல். வேதம் கிடையாது, புதிய ஏற்பாடு கிடையாது, பழைய ஏற்பாடு கூட எல்லாருடைய வீட்லையும் கிடையாது. ஆனா சபைகள் இருக்குது, நிருபங்கள் எழுதப்படலை. பவுல் உள்ள வர அந்த நாட்களில் சபை இருந்தது. அதுக்கு முன்பதாகவே யூதேயா, சமரியா, கலிலேயா இந்த 3 தேசத்திலையும் சபைகள் வளர்ந்து இருக்குது, பெருகி. இன்றைக்கு நம்முடைய சபையில இதுதான் நான் தென்காசியில் சொல்லும்போது ஆண்டவர் தந்த பாருங்க, இந்த 3 காரியத்திலையும் பெருக முடியுமா? இப்படி பெருகின்னு சொன்னா அந்த சபையை எந்த உபத்திரமும் எந்த பாடுகளும் சாத்தான ஒன்றுமே செய்ய முடியாது. சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. உபத்திரவங்கள் கூடியிருக்கு, ஆனால் சபைகள் பெருகிருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த 3 காரியத்திலே நாம் பெருகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் எதை குறித்து என்ன ஆக வேண்டியதை பயப்பட வேண்டியதே இல்லை. பிரியமானவர்களே, அப்படித்தான் தேவன் தன்னுடைய ஜனங்களை சிறப்பாய் நடத்த விரும்புகிறார், தைரியமாய் நடத்த விரும்புகிறார். அவர்கள் சிதறி போனவர்கள் எங்கும் திருந்து வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் உங்களுக்காக வார்த்தை போல ஒரு ராஜ்யத்தை கொடுத்த பிதா பிரியமாக இருக்கிறார். நாம் எபிரேயர்களை பார்த்தோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா 26, 11, 25 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, அவருடைய சத்தம் போதும், அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியை என்ன செய்வேன்?
அசைய பண்ணுவேன். இன்னைக்கு நாம பூமிக்குரிய காரியங்களையே பார்த்து கொண்டு சொன்னா இது ஒரு நாளைக்கு நினைச்சுவோம், அசைந்து இல்லாமல் போகும். அடுத்த வசனத்துல இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அதை பெறுகிறவர்கள், அதை நாம் என்ன செய்யணும்? அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். அப்போ தேவன் ஒன்றை கொடுக்க விரும்புகிறார், நாம் பெற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறோமா அப்படிங்கிறதான் காரியம். தேவன் ஒன்றை கொடுக்க வரும்போது நான் இந்த பூமிக்குரிய காரியங்களையே பார்த்து கொண்டு சொன்னா அவர் எனக்கு என்ன தர விரும்புகிறாரோ அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக் கொள்வோம். அவருடைய கிருபை இறக்கும். உண்மையிலே சொல்லப்போனா அவருடைய சபைக்கு வருவதற்கு நான் பாத்திரம் இல்லை, அவருடைய சபையில வேலைக்காரனாய் பணிவுரை செய்வதற்கு கூட நான் பாத்திரம் இல்லை. ஆனாலும் பரிசுத்தவான்களோடு கூட என்னை வைத்திருக்கிறார் என்பதை நான் நினைக்கும் போது நான் மிகுந்த மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ரட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே அங்கே ஏற்று சொன்னார், பூமியில மனிதனாய் வந்திருக்கும் போது பிதா எனக்கு நான் உங்கள் பிதா, என் பிதா எனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறான். இப்பொழுது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு, அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் என்று சோதித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வாழும் சொன்னா அதுவே ஆராதனை. அந்த ஆராதனை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியில ஆத்மாவில நம்ம சரீரத்துல காணப்படும் சொன்னா நிச்சயமா அவர் வருவார். இப்போ இப்படிப்பட்ட உபத்திரவம் வரும்போது நான் என்ன நினைக்க தெரியுமா? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். உபத்திரவத்தை எண்ணி நான் வாழவில்லை. அவருடைய வருகையை நோக்கி எதிர்க்கிறவருக்கு உபத்திரம் ஒரு பொருட்டே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழணும்னு சொன்னா இந்த உபத்திரம் வரும்போது நாம் மிகுந்த சந்தோஷமாக இருப்போம். பாடல்கள் வரும்போது மிகுந்த சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அப்போது அப்படியே இருக்கும்போது தான் அவர் இந்த ராஜ்யத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கும்போது நாம் சந்தோஷமாய் மகிழ்ந்து கழிய முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பூமியில தேவனை அழைத்திருக்கிறாரே, அது மிகப்பெரிய பாக்கியம். பூமியில கிடைக்காது. எத்தனையோ காரியங்களை தேடி ஓடுகிறார்கள், ஆனா சமாதானம் இல்லை. ஈவா காரியத்தை நாம் கேட்டோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. பண ஆசை இல்லாதவர்களா என்று நான் வாசித்தோம். ஆனா ஈவா காரியத்தை பணத்தை தேடி போனா, பணத்தை தேடி போனோம்னு என்ன கிடைச்சு தெரியுமா? ஒரு முளை கயிறு தான் கிடைச்சு, ஒரு முளை கயிறு. புரியுமாங்களே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய் பேதர் கேட்டான், ஆண்டவரே எங்களுக்கு இந்த எல்லாத்தையும் விட்டு விட்டு போனோமே, என்னத்தையும் கொடுத்து ராஜ்யத்தை கொடுக்க பிதா புரியமா இருக்கிறேன். புரியுமா? நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? நம்ம நீ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா தானியேல் ஒன்றை தேர்ந்தெடுத்தான். இப்படி எத்தனையோ வாலிபர்கள் யோசேப்பு ஒன்றை தேர்ந்தெடுத்தான். இப்படி ஒன்றொன்றையும் தெரிந்தெடுத்துருக்காங்க. இன்னைக்கு நமக்கு முன்னாடி ஒரு உபதேசம் இல்லை, ஒரு பிரமாணம் இல்லை. நாம் எதை தெரிந்தெடுத்து போகிறோம்? ஆண்டவர் எதை கொடுக்க பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உறவுல நம்ம வாழ்ந்து சொன்னா நான் உபத்திரத்துக்கு ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். அந்த உபத்திரம் வரும்போது உபத்திரத்துக்கு மேலாய் நம்மை நடத்துவதற்கு தேவன் உபத்திரத்தை அனுமதிப்பார். அதனால்தான் ரோமர்கள் சொல்வார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதை நம்முடைய கண்கள் காண வேண்டும், நம்முடைய இருதயம் பூரிப்பக வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நமக்கு காலையில் இருந்து வார்த்தையை கேட்டோம். எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் பயப்படலை. பிதாவை அவர் சார்ந்திருந்த வார்த்தை தான் அவர் பயப்படலை. அந்த வார்த்தை எங்க இருக்குன்னா, எபிரேயர் 12:2 fixing our eyes on Jesus, the author and perfecter of faith, who for the joy set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு
அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இங்கே வந்து முக்கியமாக பிரச்சனை வரும்பொழுது, ஓத்திரம் வரும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று இருந்துச்சு. அவர் பிரச்சனையில போகும்பொழுது, நான் பிதாவை போல நான் மாற போறேன், நான் பிதாவை பிரியப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று இருந்துச்சு. அதனால தான் அவர் சிலுவையை சகித்தார். அவரை துன்புறுத்தின மனுஷர்களை அவர் சகித்தார். இப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், போன வாரம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் இழுக்கப்படுகிறேன், சோதிக்கப்படுகிறேன், அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, சோர்ந்து போகிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய லக்கு, நம்ம எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோம், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்படிக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டோம். எப்போ நம்ம அதுலேருந்து வளர்கிறோமோ அப்பையெல்லாம் நமக்கு வந்து சோர்ந்து தான் போகும், நமக்கு சந்தோஷம் இருக்காது. பிரச்சனை வந்தால் நம்ம தோற்று போவோம். தேவன் மேல ஒரு அன்பு நமக்கு இருக்கணும். அந்த அன்பு இருந்தால் தான் நம்ம சோதனையில ஜெயிக்க முடியும். அவர் இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த சந்தோஷம் இருந்துச்சு, பிதாவை போல நான் மாறுவேன். இப்போ சகோதரன் ஜான் கேப்ரியல் சொன்னார் இல்லையா, அசைக்கப்படுகிறது, ஒரு முறை அசைக்கப்படுவேன். தேவன் வந்து ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏன் அனுமதிக்கிறார்னா, நம்மள்கிட்ட இருக்கிற அசைக்கப்படாதது நிலைத்திருக்கும் படிக்கும், அசைக்கப்படுகிறவர்கள் உழுது கொட்டும் படிக்கும் தான் நம்மளை அழைத்திருக்கிறார். எப்பையெல்லாம் நம்ம சோதிக்கப்படுகிறோமோ அப்பையெல்லாம் இந்த உலகம்ங்கிறது நம்மள இடத்துல இருந்து பிரியும். நம்ம உண்மையா இருந்தோம்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பண கஷ்டம் வந்துச்சுன்னா உங்களை பணத்திலிருந்து அவரை விடுதலையாக்கணும்னு சொல்லி தான் அவர் அசைக்கிறார் நம்மளை. நம்ம வேற ஒரு பொருள் மேல நமக்கு ஆசையா இருந்தோம்னா, ஒரு சூழ்நிலை மூலமா அது உடைஞ்சு போறதுக்கோ அல்லது ஏதாவது நடக்கிறதுக்கோ அது செய்வார், அது இழந்து போறதுக்கோ செய்வார். நம்ம இடத்துல இருந்து அது ஒழுத்து போட்டணும்னு தான். நம்ம இந்த உலகத்தார் அல்ல, நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். நம்முடைய பார்வையெல்லாம் பரலோகத்துக்குரியதா இருக்கணும். நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உழுத்து கொட்டணும்னு சொல்லி தான் நம்மளை அசைக்கிறார். நமக்கு வர பிரச்சனை, நமக்கு வர சூழ்நிலைகள் எல்லாமே அதுதான். அதுல நம்ம ஜெயம் போட்டோம்னா, நம்ம ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், எனக்கு இந்த பணம் எனக்கு பெருசு கிடையாது, எனக்கு இந்த பணம் எனக்கு பெருசு கிடையாது, எனக்கு இந்த பொருள் எனக்கு பெருசு கிடையாது, எனக்கு இந்த வேலை எனக்கு பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானமாய் ஆண்டவரே உண்மை தான் நான் நேசிப்பேன், உண்மை மாத்திரம் தான் நான் நேசிப்பேன் அப்படின்னு விட்டோம்னா, எல்லாம் நமக்கு வந்து அந்த அசைக்கப்படுகிறவர்கள் எல்லாம் அசந்து கொட்டிடும். அசைக்கப்படாதவைகள் அது நிலைத்திருக்கும். அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம அழைத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்முடைய நோக்கத்தை சரி பண்ணிக்குவோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் பரதேசிகள், நாங்கள் இந்த உலகத்தார் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், உம்முடைய சாயலாய் நாங்கள் மாறக்கூடியவர்கள். அந்த வாழ்க்கையில எங்களை நடக்கும். இயற்கைய 8ஆம் அதிகாரம் நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வசனங்களுக்கு பிற்பாடு உள்ள சில வசனங்களை வாசிக்கிறேன். இயற்கைய 8ஆம் அதிகாரம் ஏற்கனவே நாம் வாசித்தது 11, 12, 13 வசனங்கள். ஜனங்கள் பயப்படுகிற பயத்துக்கு முன்னாடி நாம் பயப்படக்கூடாது. நாம் தேவன் ஒருவருக்கு பயந்தோன்னு சொன்னால் வேற யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. லிவிங் பைபிள் அப்படிதான் அதனுடைய பேரப்ரைட் இருக்கு. 13ஆம் வசனத்தில் இப்படிதான் 12, 13 எடுத்து பார்த்தோம்னா, நீங்கள் தேவனுக்கு பயந்தீர்களானால், தேவன் ஒருவருக்கு மட்டும் நீங்கள் பயந்தால் வேறு யாருக்கும் அல்லது வேறு எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் ஜனங்கள் அநேக எதிர்பார்ப்பு வச்சு பயப்படுறாங்க, தன்னுடைய வாழ்க்கை எப்படி முடியுமோன்னு பயப்படுறாங்க. ஆகவே தான் அந்த காலத்தில் அவர்கள்
அஞ்சனம் பார்க்கிறவர்கள். அஞ்சனம்னா என்னன்னு தெரியல அவங்களுக்கு? கேள்விப்பட்டீங்களா? அஞ்சனம்னா என்ன தெரியாதுல? மைய வச்சு பார்ப்பாங்க. மைய வச்சு பார்ப்பாங்க. அந்த மையை வச்சு எனக்கு யார் என்ன கெடுதி செஞ்சுருக்காங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா மை போடுறவங்க. இந்த மை போட்டால் பார்த்தா அதில் அவங்க மூஞ்சி தெரியும் யார் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க அப்படின்னு. அதற்குன்ற ஜனங்கள் என்ன செய்வாங்க? தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன கஷ்டம், இது யார் காரணம், யார் எனக்கு ஏதாவது வச்சுருக்காங்களா, ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு இப்படி அஞ்சனம் பார்க்கிறவர்கள், மை போட்டு பார்க்கிறவர்கள்ட்ட போவாங்க. அல்லது குறி சொல்லுகிறவர்கள், முணு முணு என்று ஓதுகிற குறிகாரர். 19ஆம் வசனம், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணு முணு என்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு சில பாடுகள் கஷ்டங்கள் அவங்க வரும்பொழுது சுற்றிலிருந்து இருக்கிற புறஜாதி ஜனங்கள், மற்ற ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு நேராக போய் பாருங்கள், உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, இதுக்கு என்ன பரிகாரம், என்ன தீர்வுன்னு போய் மை போட்டு பார்க்குறவங்கள்ட்ட போய் பாருங்க. அல்லது இந்த ஓதுகிற குறிகாரர்கள், குறி சொல்றவங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது இங்கதான் எச்சரிக்கிறான். ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ? நீ எங்கப்பா போய் விசாரிக்கணும்? நீ விசாரிக்க வேண்டியது தேவன்கிட்ட போகணும். இன்னும் சில ஆவிகள்கிட்ட போய் விசாரிப்பான்னு போவாங்க. செத்து போன ஆவிகள், மரித்த ஆவிகள், அந்த ஆவிகள்கிட்ட போய் பேசுறது. இன்னைக்கு அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் காலத்துல இப்படிப்பட்ட இந்த உலகம் முழுவதும் தேவன் அல்லாத ஒன்றை அதிகமாக தேடி நாடி ஓடும். தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்கும். எங்க பார்த்தாலும் இப்ப எனக்கு செல்போன்ல அடிக்கடி மெசேஜ் வரும், உங்களுக்கு ஹாரோஸ்கோப், உங்கள் கைரேகை பார்க்கணும், அல்லது உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வான கிரகங்களை வச்சு உங்களுக்கு கணிச்சு சொல்கிறோம், சும்மா மாதத்துக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அவ்வளோ அனுப்பிட்டே இருக்கும் அப்படின்னு. அது எவ்வளோ வேகமாக அதை டெலிட் பண்ண முடியுமோ போடுவோம், அவ்வளோதான், குப்பையில் தான் போக வேண்டியது. ஆனால் ஜனங்கள் அநேகர் தனக்கு என்ன ராசி, தன்னுடைய பிறந்த தேதியை வச்சு இந்த வார பலன் என்ன, இந்த மாத பலன் என்ன, இந்த வருஷத்துக்கு என்ன பலன், என்னுடைய ராசிக்கு என்ன நடக்கும், அந்தரங்கமாய் வெளியில பார்க்க மாட்டாங்க. மற்ற ஏதாவது இருக்கா பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். என்ன காரணம் இருக்கு? இப்படி பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமா, அல்லது கிரகங்களை பார்க்கலாமா, இது அங்கே போகுது, இது அங்கே நகருது, இதனால இந்த பாதகம், இதுக்கு என்ன பரிகாரம், எல்லா பரிகாரமும் விக்கிரகாரனை சம்பந்தப்பட்டது தான். ஜனங்களுடைய இருதயம் வழுகி போகுது. ஆண்டவர் சொல்ற, தன் தேவனிடத்தில் அல்லவா விசாரிக்க வேண்டும். 20ஆம் வசனம், ஏசாயா 8:20, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். எதை கவனிக்கணும்? தேவனிடத்தில் விசாரிக்கணும் அப்படின்னா என்ன? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதத்துல ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்லி இருக்கிறார்? நான் யார், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், தேவன் யார், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இடைப்பட்டிருக்கிறார். இப்ப கேட்டோம், அவர் ராஜ்யத்தையும் கொடுக்க போறார். இந்த பூமியில் உள்ள உனக்கு தேவையானதை கொடுக்காம இருப்பாரா? உன்னை ஆளுகை செய்யும்படியே அழைத்திருக்கிறார். சாட்சி ஆகமத்தை கவனிக்கணும். நான் என்ன செய்யணும்? ஒரு ஆண்டவரே, நான் உன்னுடைய பிள்ளை, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உண்மை பரிசுத்தப்படுத்தணும். உமக்கு மாத்திரமே பயந்து இருக்கணும், உண்மை மாத்திரமே பரிசுத்தப்படுத்தணும். என்னை காண்கிறவர்கள் நான் செய்கிற நற்கிரிகளை கண்டு யாரை மேம்படுத்தணும்? மத்தேயு 5:16 எடுத்து கொஞ்சம் சத்தமா வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் செய்ய வேண்டியது உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உலக ஜனங்களுக்கு அவர்கள் உங்கள்ட்ட நீங்க அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்ல வேண்டிய மாதிரி நிர்பந்தம் தேவையில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் போதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வல்லமையினால் பரிசுத்தத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எதெல்லாம் உனக்கு தெரியணுமோ அதை எழுதியிருக்கு. நீ என்ன செய்யணும்னு உனக்கு எழுதி தரத்தை பிதாவின் சுத்தம் உன்னையே செஞ்சுட்டு இருக்கு. பிதா உன்னை குறித்து என்ன நினைக்கிறார் அதை செய். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு அவர் என்ன செய்வார்? ராஜ்யத்தை கொடுப்பார், நினைத்து நிற்பான்.
அதை விட்டுட்டு என்னை குறித்து என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து என்னுடைய பெற்றோர்கள் செய்த ஒரு தவறுன்னு சொல்ல அது அவர்களுக்கு அறியாமை. எங்கள் அம்மா இந்த ஜோசியெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க விருப்பப்படி நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிற்பாடு சபையில் நான் ஆண்டவருடைய பிள்ளை தான் திருமணம் செய்து கொள்வேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான் திருமணம் செய்து கொள்ளுன்னு சொல்லும்பொழுதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கலக்கமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு சில சொந்தக்கார பிள்ளைகளை மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜோசியக்காரை கூப்பிட்டு எனக்கு தெரியாது, நான் வேணும்னு சொல்லுவேன் அப்படின்னு நான் இல்லாத சமயத்தில் கூப்பிட்டு வச்சு இவனுக்கு பொண்ணு யார் கிடைப்பாங்க, என் ஆசைப்படி நடக்குமா, இவனுக்கு எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும், அவர் நல்லா புரிஞ்சு வச்சுப்பார். அவங்க தான் நல்லா மனுஷனை புரிஞ்சுக்க அந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. அவன் உங்கள் வழியில் தான் நடக்கும், உங்கள் தெற்கு திசையிலேருந்து தான் வரும் அப்படிம்பாங்க. ஏதோ அவங்க சொந்த பந்தம் இருக்கிற திசையை காமிச்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம பார்க்க சொன்னாலும் நம்முடைய திசையிலேயாவது வருது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே இதுக்கு என்ன தீர்வு, இப்படி போயிட்டு இருக்கவங்களா ஆண்டவர் நான் சொன்ன ஆண்டவர் வார்த்தை இப்படி இருக்குமா, உங்களுக்கு தெரியாமல் தெரியுங்க, இன்னும் செய்யாதீங்க. வேதத்தில் நமக்கு எழுதியிருக்கு, நாம் என்ன செய்யணும்னு எழுதியிருக்கு, அதை செய்தால் போதும். ஆக அப்படிப்பட்ட இந்த சூனியங்கள், பாபிலோன் சபை அப்படின்னு சொல்லப்பட்ட அவருடைய திரளான சூனியங்களினாலும் கடைசி நாளில் பாபிலோன் சபை பொய் சபை தள்ளப்பட்டு போகும்னு இருக்கு. உன் சூனியங்களினால் ஜாதிகளை கெடுத்தாயே அப்படின்னு இருக்கும். சூனியங்கள் நம்ம இந்த ஜாதகம் பார்க்கறது, வான கிரகங்களை வச்சுக்கிட்டு அஸ்ட்ராலஜி அப்படின்னு வச்சு பார்த்துக்கிட்டு இதெல்லாம் அன்னைக்கு அதிகமாக தெரிஞ்சிட்டு அதற்குரிய அதிகமான தூண்டுதல் வருகின்ற காலங்கள்லையும் நம்ம மத்தியிலையும் நிறைய எழும்பும். ஆனால் நாம் அதற்கு ஒருபோதும் இடம் தரக்கூடாது. தன் தேவனிடத்தில் விசாரிக்கணும். என் கரங்களின் கிரியைகளை குறித்து என்னிடத்தில் விசாரி, எனக்கு கட்டளை கொடுக்குறது ஆண்டவர் சொல்றார். உன் பிள்ளைகளை குறித்து என்கிட்ட கேளு, பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறேன் என்கிட்ட கேளு. நீ போய் மற்றவங்கள்ட்ட போய் விசாரிக்க வேண்டாம், செத்தவர்கிட்ட போய் விசாரிக்க வேண்டாம். கிரகங்கள் அதை செய்து போகுதுன்னு அதை வச்சு நீ கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நீ சிலர் சொல்லுவாங்க யோஜனை அதுவும் ஒரு கணிதம் இல்லை, அது எவ்வளோ திருத்தமாக முன்கூட்டியெல்லாம் போடுறாங்க, எல்லாம் செய்யுது. அது பூமியில் மனிதர்களுடைய ராஜ்யத்திலையும் அது பிரவேசிக்கிறது செய்யுது. இல்லை, தேவன் ஆளுகை செய்கிறவர். தேவன் தான் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு நடத்துகிறவர், சகலத்தை நன்மைக்கு நடத்துகிறவர். அப்போ இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளணும். விசுவாச துரோகம் நடக்கிற ஒரு காலம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் சமயத்தில் விசுவாச துரோகம் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லப்படுகிறவர்கள் ரகசியமாக இப்படிப்பட்ட சூனியங்களை சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. நாட்கள் பார்ப்பாங்க, பயப்படுவாங்க. நல்ல நாள் இருக்கா, இங்கே சபையை விடும்போது எல்லாம் ஆண்டவர் கொடுத்த நாள் இது வெற்றியின் நாள்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க இருதயத்தில் எதுக்கும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் ஒரு கொஞ்சம் பார்ப்போமே கேட்டால் இல்லை, எனக்கு பார்க்கணும்னு விருப்பலைங்க, அந்த வீட்டில் அவங்க சொந்த பந்தம் கேட்குறாங்க, அல்லது என்னுடைய ரட்சிக்கப்படாதவங்க விரும்புகிறாங்க, அவங்கள ஆதாயப்படுத்திக்கணும்ல, அதுக்குன்னு தான் பார்க்குறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட மாய்மலங்களையெல்லாம் உறிஞ்சு போட்டுருவார். இவர்களுக்கு பார்க்கணும்னு தோணும், ஆனால் இவங்க பழியை இவங்க சொந்தக்காரங்க மேலே போடுவாங்க. தேவனை மையப்படுத்துகிறவர்களே, தேவனை மையப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கோம். அதற்கு நான் கொஞ்சம் கூட இடம் தரக்கூடாது. என்னுடைய திருமணம்லாம் நாளாக தான் பார்க்கிறவர்கள் தான் இந்த பெற்றோர்கள் அவங்கள அறியாமையினாலும் செய்தார்கள். உட்காந்துக்கிட்டு என்னோட அப்பா பார்ப்பாங்க, இதற்கு நல்ல நாளாக இருந்தேன் பாருங்கள் எல்லாம் பாருங்கள், கடைசியாக நான் தான் சொல்லுவேன். பார்த்துட்டு அவங்க அந்த நாள் இந்த நாள் அப்படி பார்த்துட்டு ஒரு சில செய்திகளை சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னுடைய சபையிலுள்ள தேவனுடைய பிள்ளைகள் வரணும், அவர்கள் வருவதற்கு ஒரு வசதியான ஒரு நாள், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சபை கூட தூரத்துலேருந்து வர்றவங்க தான் வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு மறுநாள் சபை கூடத்தையும் முடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு சனிக்கிழமை தான் வைக்கணும். அது சனிக்கிழமை வைக்கக்கூடாதா, அது நல்ல நேரம் இருக்காது. அப்போ அவர்களுக்கு நான் மீண்டுமாய் அவர்களை ஓரளவு ஆண்டவரை அறிந்ததுனால, ஆண்டவர் தான் 7 நாளையும் உண்டாக்குனாருமா, எல்லா நாளையும் அவர் தான் உண்டாக்குனார். நமக்கு ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்க, நான் எதிர்காலத்தில் நல்லா இருப்பேன், நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. தேவனை மையப்படுத்தும் ஒரு சிறிய காரியமானாலும் திருமணத்தை செய்ய போகிற வாலிப சகோதர சகோதரிகளை மனத்தில் வச்சுங்க. எல்லாவற்றினாலும் தேவனை நான் மையப்படுத்தணும், தேவனை பரிசுத்தப்படுத்தணும். ஜாதிகள் மத்தியில், மற்ற ஜனங்கள் மத்தியில் தேவனை நான் உயர்த்தி காண்பிக்கணும், பரிசுத்தம் உள்ளவராய். அவர் ஒருத்தருக்கு தான் நான் பயப்படணும். மற்றவர்களை திருப்திப்படுத்தணும்னு நான் தேவனை துக்கப்படுத்தவில்லை. தேவனை நான் சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னேன். எனக்கு முன்னாடி தேவனை நான் சந்தோஷமாக வைத்திருந்தேன்னு சொன்னார்.
இன்றைக்கு பகைக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள், தவிக்கிறவர்கள்லாம் நாளைக்கு பின்னாடியே வருவாங்க. மோதலை முடிக்க மாட்டேன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு மோதலை முடிச்சுட்டு தான் இருக்காங்க. உன் கூட கடவுள் இருக்காருடா. என் குடும்பத்தோட எந்த பழக்கம் எதுவும் வச்சக்கூடாது. சண்டை போட்டு போனவங்களாம் இப்போ சமாதானமா அப்பயே உடனே சமாதானம் ஆயிட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட பயமுறுத்தலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. மனுஷனுடைய பயப்படுறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அது சிறிய கற்பனையாக இருந்தாலும் அதுக்கு பயந்து கீழ்ப்படியும். ஏன்னா அது தேவனுடைய கற்பனை, தேவன் சொன்ன வார்த்தை. புறங்கூறுகிறவன் மரணத்துக்கு பாத்திரவனா இருக்கிறான்னு இருக்கும், அந்த லிஸ்ட்ல இருக்கும். அப்படின்னா புறங்கூறுதலை பயப்படணும். நான் ஒருத்தர் இல்லாத பொழுது அவரை குறித்த ஒரு தவறான காரியங்களை குறித்து நான் பேசி சிரிச்சிட்டு இருக்கேன்னா அது புறங்கூறுதல். அது நான் பயப்படணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் மரணத்துக்கு பாத்திரவான், நரகத்துக்கு தான் போவேன் புறங்கூறணும்னா. ஒருவரை குறித்து உயர்வா எவ்வளவு வேணும்னு பேசலாம், இருக்கும்போதும் பேசலாம், இல்லாமலும் பேசலாம். உண்மையான ஒரு காரியம் இருந்தாலும் ஒரு இல்லாத பொழுது அவரை குறித்து ஒரு அவதூறாக பேசுவது, அவருடைய குறைவுகளை பேசுவது, அது தேவன் கடித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். சமயத்தில் இப்போ என்னுடைய பிள்ளைகள்லாம் நான் வேதத்துலேருந்து நிறைய சந்தேகங்களை கேட்பாங்க. அந்த ஒரு காலத்தில் தான் காத்துட்டு இருந்தேன். ரொம்ப காலமாக பிள்ளைகளை வற்புறுத்தல் கிடையாது. படி, பைபிள் படி, அதை படி, இதை ஒப்பிச்சா தான் அப்படின்லாம் கட்டாயப்படுத்துறது இல்லை. ஆண்டவரே, நான் என்னுடைய வாலிபத்தில் அவ்வப்பொழுது வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ஆர்வத்தை கொடுத்தீங்க, நீங்களே ஒரு தாக்கத்தை கொடுத்தீங்க. இந்த வேதத்தை வாசிக்கும்படி, தாக்கமாக வாசிக்கும்படி கொடுத்தீங்க. அது மூலம் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க. இப்போ பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அங்கங்கே படிக்கும்பொழுது சில நிறைய சந்தேகங்களை கேட்பாங்க. அது பல காலமாக கேட்பாங்க. இப்போ சமீப காலமாக குறிப்பாக கேட்பாங்க. நோவா வஸ்திரம் வரைக்கும் படுத்திருந்திருக்கார். காம் தானே சொன்னது, கானான் ஏன் தப்பிக்கப்படணும்? அப்பா செஞ்ச தப்புக்கு புள்ள ஏன் தண்டிக்கப்படணும்? கேட்குறான். நான் கேட்குறேன், ஆண்டவர் ஏன் என்ன வார்த்தை அவன்கிட்ட சொல்லி பதில சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தை, சாட்சி ஆகமத்தை ஆராய்ந்து பார்ப்போம். என்ன செஞ்சான் காம்? தகப்பன் திராட்சை ரசம் அடை, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி திராட்சை ரசத்தை எவ்வளோ காலம் வச்சாலும் பிடிக்காது. ஏன்னா சூரியனுடைய முழு உஷ்ணம்லாம் பூமிக்கு வராது. அங்கு பெரிய நீர் கோர்வை, நீர் பூமி சுற்றி இருந்துச்சு, தண்ணீர் இருந்துச்சு. ஆகாய மண்டலத்தில் உள்ள தண்ணீர்களை தேவனை புதியுங்கள் அப்படின்னு சங்கீதத்தில் எழுதியிருக்கோம். அந்த மண்டலம் அதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. ஓசோன் படலம்னு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சொல்லுவாங்க. அந்த தண்ணீர்கள் அது பூமிக்கு சூரியனை குறைவாக தான் கொடுக்கும். நல்ல ஜில்லுன்னு ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி தான் உலகமே இருந்துச்சு. எதுவும் கெட்டு போகாது சீக்கிரம். ஏன்னா மனுஷனை சாகாமல் இருக்கணும்னு உண்டாக்கப்பட்ட உலகம் அது. தவிக்கப்பட்டதுனால தான் மனுஷன் சாக ஆரம்பிக்கிறான். சரி, இப்போ என்ன ஆகிடுச்சு? திராட்சை ரசம் வெள்ளத்துக்கு பிற்பாடு நோவா திராட்சை ரசத்தை புழிஞ்சாரு, வச்சாரு. அது குடிச்சு போச்சு, குடித்தாரு. அவ படுத்துருக்குது, புரண்டிருக்கணும், உடம்புல துணி இருக்கான்னு தெரியல, ஏதோ பிறண்டு படுத்ததில் உடை விலகி படுத்திருக்கிறார். கூடாரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே நுழையிறான் இளைய மகன் காம். பார்க்குறான், என்னடா அப்பா, அவன் என்ன செய்திருக்கணும்? இருக்கிறார், புத்தகத்தை எடுத்து மூடி வச்சுட்டு அவன் பாட்டு வந்திருக்கணும். யாரையும் சொல்லவும் தேவையில்லை, அப்பாட்டையும் சொல்ல தேவையில்லை, யாரையும் சொல்ல தேவையில்லை. வந்தோம்னா அவன் பயப்படுகிறான். என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்து என்னுடைய தகப்பனை நான் கனம் பண்ணணும். ஆனால் அவன் என்ன போய் சொன்னான்? வெளியே போய் அப்பா அப்படி அண்ணன்ட்ட சொன்னான், இன்னொருத்தன் சொன்னான். அவர்கள் அப்படியே காரியம் ஏதோ. ஆனால் அவர்கள் பயந்தவர்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு போர்வை எடுத்துக்கிட்டு முன்னாடி கூட வந்து பார்க்க, முன்னாடி வந்தால் வஸ்திரம் விலைக்கு படுத்திருக்கிற தகப்பனுடைய அரைகுறை நிர்வாணத்தை பார்க்க வேண்டியிருக்கும். இல்லை, அவர்கள் பயந்தவர்கள். என்ன செய்கிறாங்க? எவ்வளோ பயம் பாருங்க. அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்குது. தேவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கும். அவன் மூத்தவன் என்ன செய்யறாம அழைச்சிட்டு வரான். போர்வை எடுத்துக்கிட்டு 2 பேரும் பின்னாடியே நடந்து வரேன். பின்னாடியே வந்து மூடிட்டு போயிடுறேன். நோவா எடுத்து பார்க்குறான். என்னாச்சு? நான் போத்திட்டுலாம் படுக்கலையே. பார்க்குறான், கூட எல்லாம் விலகி இருக்குது. ரைட், கூப்பிட்டான். என்னப்பா என்ன நடந்துச்சு? பிள்ளைங்க சொல்கிறேன், இப்படி நடந்துச்சு, காம் வந்து இப்படி சொன்னான் அப்படின்னு. அப்போ காம் அவனும் தெரியுதான், அவனுடைய சந்ததியும் தெரியும் தவிக்கப்பட்டது. அப்போ ஒரு பயம் நமக்கு இருக்கணும். தேவன் தம்மை கனவீனம் பண்ணுகிறவர்களை அவர் கனவீனம் பண்ணிவிடுவார்.
தன்னை கனம் பண்ணுறவர்களை அவர் கனம் பண்ணுவார். அந்த வார்த்தை மாறவே மாறாது. என்னை கனம் பண்ணுறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். விதைச்சது அறுத்துதான். நன்மை விதைச்சா நன்மையாக இருக்கணும், தீமை விதைச்சா தீமையாக இருக்கணும். அந்த தெய்வ பயம் நமக்கு இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் குறை பேச வேண்டாம். தேவனுடைய செயலால் சிரிக்கப்பட்ட எந்த மனுஷனை குறித்தும் அவர்கள் இல்லாத பொழுது அவதூறாய் குறை கூரை பேச வேண்டாம். இப்படி நாம் பயந்து நடப்போம். அப்படி தேவனுக்கு மாத்திரமே பயந்துன்னு சொன்னால் தேவனே நமக்கு அடைக்கலமாக இருப்பார், அவரே நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். நாம் யாருக்கும் எதுக்கும் பயப்பட தேவையே.